சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் நாங்கள் வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. அதிமுக வலிமையா இருக்குது. இப்போ போல ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் அது பில்டப் பண்ணி பெருசாக போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டில், வெறும் 2 லட்சம் ஓட்டில் 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம் தான். தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வரும். அதாவது தான் நான் சொல்கிறேங்களே, ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களையெல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, பேர் பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்கள் கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீ அதுக்கு இங்கே இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக சார் அதை எப்படி அதில் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது நேற்றுக்கு பேசப்பட்டதா? எப்போ வர்றாங்க? அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா அதான் முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கி பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க, நாங்களும் தெரிவிப்போம். நேற்று முதல்வர் பேசுகிறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருந்துடைய ப்ராக்ஸி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. எங்கள் அப்படி தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியா பேசுகிறாரு தெரியல. எங்கள் கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்கள்? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோடு சேர்ந்துருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, மிசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. ஏன் இதே 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதே இல்லையா? அப்போல்லாம் டைரக்ட் தான் ஆண்டாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களே இல்லையா? 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவதுங்க, எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க, திமுகவோடையும் கூட்டணி வச்சுருக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாறி மாறி அமைச்சிட்டு வரும். கூட்டணின்றது வேற, ஆனா எல்லாமே அமித்ஷாவுடைய பேச்சுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவரு சொல்லிட்டு சார் பாருங்க, அமித்ஷா பெரியவரா, எடப்பாடி பழனிசாமி பெரியவரா? அப்படிலாம் இல்ல, மக்கள் தான் பெரியவர்கள். மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவர் வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்கள் ஆட்சி பற்றி குறை சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் மதவாத கட்சி அப்படி மதவாத கட்சியில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்கள் 8 ஆண்டு காலம் நீங்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்போலாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தானே இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது. வேறு கட்சி வந்துருக்குது. வேறு அந்த நிதியில் பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம், ஆனால் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான்.
ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி, எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு சொல்ல முடியல. இப்போ முதலமைச்சர் தவறு சொல்ல போகலாம். இப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது, அவ்வளோ ஊழலையும் மேதக ஆளுநர்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணோம். நீங்கள் 4 லட்சம் கோடி, அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் இடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சி அதை எஃப்ஐஆர் போட வேண்டும் 2 முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அது அந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கலை. இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்றைக்கி அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் தொடர்றது. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.